Hello everybody, welcome to our YouTube channel. Why you guys still complaining about my background? நல்லா சொல்வதல்ல உண்மையில வர மாதிரி கலராக சோப்பு போட்டிருக்கேன். கீழே இருக்கும்போது என்ன கலர் போட்டிருந்தேன், கருப்பு கலர் போட்டிருந்தேன். இப்போ என்ன கலர் போட்டிருக்கேன், ஒரு மாதிரி வெள்ளையும் மஞ்சளும் சேர்த்து நல்லா தானே கைஸ் இருக்குது, எக்ஸாட்டிக்காக இருக்குது. ஏன் கைஸ் ஸ்டில் உங்களுக்கு யாருக்கும் இந்த பேக்ரவுண்ட்ஸ் பிடிக்க மாட்டேங்குது, கலராக மாத்துறேனே. அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்கலாம். எங்கெங்கோ போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், கேம் ஆடு, அது ஆடு இது ஆடுன்னு சொல்கிறது இடத்துல எல்லாம் போயிட்டு ஸ்கேம் ஆறீங்களே, அதுக்கு பதில் நீங்கள் ஒரு 5 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டுக்கு அமிச்சிங்கன்னா நான் ஒரு நல்ல மைக்கு, நல்ல பேக்ரவுண்டு, நல்ல ஃபோனு அப்படின்ட்டு வாங்கி நான் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு திருப்பி தருவேன். உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தருவேங்க. சேஞ்ச் வேணுங்களா? எவ்வளோ சார், எவ்வளோ வேணா கொடுங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆக்சுவலி என்னன்னா என்கிட்ட கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்குது கைஸ். கண்டென்ட் நல்லா ரெடியாக இருக்குது, நல்ல விதமான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஆனால் எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் அந்த கண்டென்ட்டை எப்படி சொல்கிறது அப்படின்னு தான் தெரியல. ஓகே, இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இப்போது தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் சில விஷயம் நடந்திருக்குல்ல, டம்னு நம்மள எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்காம சில விஷயம் வந்துருக்குல்ல, அதெல்லாம் இந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் விச் ஐ ரியலி டோன்ட் லைக் இட் கைஸ், சிம்புவும் தனுஷும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கோபிநாத். 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. இவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்களுக்கு பர்மிஷன் தராங்க, என்ன செய்ய தராங்க, இந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் நடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அவர் சிம்பு தனுஷ் நடிக்கிறீங்கன்னு பாராட்டுறாங்க. ஐ ரியலி டோன்ட் லைக் இட் கைஸ். கமல், ரஜினி, தளபதி அது மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் வெஸ்ஸஸாக தனுஷும் சிம்புவாக தான் இருப்பாங்கன்னு தோணுது. லைக் தே ஆர் ஸோ கியூரியஸ் கைஸ். அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா நினைப்பாங்க, சாங் பாடுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே த பெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க 2 பேருமே. பாடிண்டே ஆடுவாளோ, அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது. நம்ம விஜய் அரசியல் வந்தாச்சு, நம்ம ஏகே எப்படியோ அது கார் ஓட்டின்னு போக போறாரு. ஸோ அந்த டைம்ல இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெஸ்ஸஸே இல்லை. அந்த ஸ்ட்ராங்கான ஒரு வெஸ்ஸஸ் இருந்தால் தானே நம்மளுக்கு இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லேயோ எல்லாத்துக்குமே இந்த மூவிஸ் பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராங்கான வெஸ்ஸஸ் இல்லாதனால பக்கத்து ஊரில் இருந்தாலும் அண்ணாங்கள் வந்துட்டுருக்காங்க, நம்ம இங்கே மூவிஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம அண்ணாங்கெல்லாம் போயிட்டதுனால பக்கத்து ஸ்டேட்டில் இருந்த அண்ணாங்கெல்லாம் இங்கே மூவிஸ் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாலே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுற சில ஹீரோஸில் சிம்புவும் தனுஷும் தான். அவங்களோட காம்படிஷன் கூட ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. எல்லா ஃபேன்ஸும் டாக்ஸிக் தான். ஸோ அந்த காம்படிஷனுமே பயங்கர ஸ்ட்ராங்காக தான் போகும். பட் தனுஷும் சிம்பு அவரெல்லாம் பெருசாலாம் அடிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு விரட்டுவேன். உன்னை கூட்டினா சேர்த்துக்க சொல்லி கெஞ்ச வைக்கல பாப்பமா பாப்போம். சிம்பு அப்ப நடிக்காத டைம்ல தனுஷ் சொல்லுவாரு, அப்ப ஆளு இல்லை, ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அப்புறம் சிம்பு சொல்லுவாரு, நீ அசுரன்னா நான் அவனை காக்க வந்த ஈஸ்வரன் அப்படின்ட்டு. தே ஆர் சோ கியூரியஸ் கைஸ். தனுஷ் ஃபேன்ஸும் சிம்பு ஃபேன்ஸ் பெருசாலாம் அடிச்சுக்கிறது இல்லை, பெருசாலாம் சண்டை போடுறது இவ்வளோ சின்னதாக சண்டை போட்டுக்கிறது, ட்விட்டர்ல குட்டியாக சண்டை போட்டுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுத்து போட்டுக்கிறது. ரஜினி கமல் நம்ம பார்த்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம விசிபிளா பார்த்தது தளபதி. ஸோ அந்த ஏராவும் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீஸ்டா இவங்க 2 பேரும் மாற்றி மாசம் மூவிஸ் தருவாங்கன்னா கையை கொடுத்து நண்பர்கள் ஆயிட்டாங்க. இவ அக்காவா அவ சொக்காவா, எத்தனை நாளைக்குதான் இப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சம் நானும் பார்க்க. ஒரு பொண்ணால பிரிஞ்சவங்களை நான் பார்த்துருக்கேன், ஒரு பொண்ணால சேர்ந்தவங்களை நான் இப்போதான் பார்க்குறேன். இஃப் யூ நோ யூ நோ. நிஜமாவே எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கவே இல்லை கைஸ். இவங்க 2 பேர் எப்பவும் போல அந்த வெஸ்டர்ஸ்லேயே இருக்கணும், 2 பேரும் நல்ல படம் கொடுக்கணும், 2 பேருமே தீபாவளி பொங்கலுக்கு 2 பெஸ்ட் மூவிஸ் கொடுக்கணும், நிறைய ஆக்டர்ஸ் வரலாம், நிறைய நல்ல படம் வரலாம், எல்லாமே நடக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் எல்ஸ். ஐ வாண்ட் தெம் டு பி இன் தட் பிளேஸ், தளபதி பிளேஸ். ஓகே, செகண்ட் திங் இப்போ நியூ ஏஜ் டைரக்டர்ஸ் லோக்கி, பிரதீப், அபி எல்லாம் ஹீரோஸாக இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே பார்த்தோம்னா இந்த சோ கால் இந்த ப்ராக்கெட்குள்ளே வர இந்த ஹீரோ மெட்டீரியல்ஸ்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஸோ கால் ஹீரோ மெட்டீரியல்ஸாக ஃபிட்டாக இந்த இதில் இப்படி தான் இருக்கணுன்றதை தாண்டி பிரேக் பண்ணி இவங்க 3 பேரெல்லாம் ஹீரோவாக வராங்க, விச் இஸ் ஃபைன். இந்த சூப்பர் ஹீரோ, வாவ் ஹேண்ட்ஸம் ஹீரோ அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம வீட்டு பையன், நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நீங்கள் வரப்போ நீங்கள் பேரப் பண்ணுற கேர்ள்ஸ் எல்லாருமே, லைக் உங்கள் பேர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் மாடல் மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் மட்டும் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு பர்சனாக ஒரு ஃபேஸாக இருப்பீங்க. நீங்கள் பேரப் பண்ணுற பொண்ணு மட்டும் சூப்பர் மாடலாக எங்கேயோ இருப்பாங்க. எப்படி ஃபைன் ஆகும்? அது அபி வேற உட்காந்து இருக்காரு இன்டர்வியூவில், என்ன எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, பிரதீப் ஒரு பக்கம் அழுகிறாரு, என்ன எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. நோ கைஸ், இட்ஸ் நாட் அபவுட் யூ. நீங்கள் வரது அப்ரிஷியேட்டபிள். நீங்கள் வரீங்க, நிறைய பேரியர்ஸ் எல்லாம் முடிக்கிறீங்க, இட்ஸ் ஃபைன், அது அப்ரிஷியேட்டபிள். பேரப் பண்ணுறவங்களை மட்டும் எதுக்கு அவ்வளோ ரிலேட்டபிளாக வைக்கிறது இல்லை. அபி இஸ் ஃபைன், இஸ் குட்டி பையன், இஸ் நைஸ் காய். ஏன்னா அவர் அவர் படத்தில் போடும்போது யோசிச்சு கரெக்டாக தான் பண்ணுறாரு. பட் these two culprits, இவங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, இதுவும் பண்ணலாம். அவங்க அவங்க நடிக்கும்போது எப்படின்னா ஹீரோயினை போட்டுக்கலாம், ஆனால் அவங்க படத்துலேயே அவங்க போடுறது இல்லை. பிரதீப்பை யார் யார் கூடயோ கம்பேர் பண்ணுறீங்க. ஆக்சுவலி பிஆர் இஸ் ராகவா லாரன்ஸ்.
2 பேருமே வந்துட்டு இப்படி இருக்க பையெல்லாம் வரக்கூடாது, அப்படி இருந்தால் வரக்கூடாது, கலர் எல்லாம் மேட்ருவாங்க. ஆனால் அவங்க படத்தில் அவர் போடுற அவங்க சூஸ் பண்ணுற ஹீரோயின்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் சைக்காலஜி கைஸ். நீங்கள் ஹீரோவாக பார்க்குறவங்க மட்டும் வந்துட்டு உங்களை மாதிரி இருக்கணும். ஆனால் அவங்க கூட பேர் பண்ணுறவங்க மட்டும் உங்கள் கனவுகளில் இருப்பாங்கல்ல ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, அவங்க மாதிரி இருக்கணும். சூரரை போட்டுல அபர்ணாவுக்கு வந்து அந்த பொம்மை கேரக்டர்லாம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அபர்ணா பாலமுரளி அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் அந்த டைமில் பார்த்தா சூர்யாவுக்கு போய் அபர்ணாவா அப்படின்ட்டு. ஷீ இஸ் ஸோ க்யூட். மேபி இவங்க செட் பண்ண இந்த ஃபிசிக்கில் இந்த கலரில் அப்படி இல்லைன்றதுனால சொல்கிறாங்களோ. இந்த பசங்களுக்கே கொஞ்சம் பொதுவாக அப்படி தான் போல. அவங்க ஹீரோவாக தியேட்டரில் அவங்க ஹீரோவாக ரெப்ரசன்ட் பண்ணுற பர்சன் மட்டும் வந்துட்டு அவங்கள மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணும். பட் அவங்க ஹீரோ கூட ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவங்க அப்படியே ஃபேராக க்யூட்டாக அப்படியே ஸ்லிம்மாக இவங்க கனவுல ஒரு ஹீரோயின்ஸ் இருப்பாங்கல்ல அப்படி இருக்கணும். அப்படி நினச்சி அவங்க அப்போ தான் ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ சிக் யூ கைஸ். ஐயோ நான் சூடோ ஃபெமினிஸ்ட் அல்ல. ஸோ அபி வந்துட்டு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்கள் இவ்வளோ ஸ்டீரியோ டைப்பை இதனால உடச்சி வரீங்கல்ல, அப்போ நீங்கள் வரப்போ உங்கள் கூட அது மாதிரி இருக்கிற நார்மலாக இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு எதிர் வீட்டு பொண்ணு மாதிரி உங்களை மாதிரி அப்படி இருக்கிற கேர்ள்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கொண்டு வாங்க அப்படின்றது தான். நீங்கள் மட்டும் பக்கத்து வீட்டு கேர்ள் மாதிரி இருப்பீங்க, ஆனால் உங்களோட ஹீரோயின் மட்டும் பக்கத்து கண்ட்ரி கேர்ள் மாதிரி இருக்கிறது வந்துட்டு எப்படி நல்லாயிருக்கும். உங்கள் ஆடியன்ஸில் வந்துட்டு பசங்க மட்டும் உங்களை ரிலேட் பண்ணிக்கணும், நாங்கள் மட்டும் ரிலேட் பண்ணிக்க கூடாதா? ஆக்சுவலி இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் மாடர்ன் ஆகிட்டோம், அதை உடைக்கிறோம், இதை உடைக்கிறோம், இந்த ஸ்டீரியோ டைப் உடைக்கிறோம், அந்த ஸ்டீரியோ டைப் உடைக்கிறோம், அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி 80s 90s ஆக்ட்ரஸஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நார்மலாக இருக்காங்க. நம்ம ரொம்ப ரிலேட்டபிளாக, நம்ம ரொம்ப பார்த்து முகமாக இருக்குது. இவங்க மாடர்ன் அந்த ஸ்டீரியோ டைப், நாங்கள் மாடர்னே அந்த ஸ்டீரியோ டைப் இந்த ஸ்டீரியோ டைப்னு உடைக்கிறோம். நீங்கள் தான் வந்துட்டு இன்னும் அந்த ஸ்டிக் ஆகிட்டு இந்த ஏர்லி 2000s இந்த ஃபேர் ஸ்கின் மேலே ஒரு கிரேஸ் இருந்துச்சு, அது மாதிரி இருக்கீங்க. I don't know. So, it's not about you. நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு. இட்ஸ் லைக் நீங்கள் வந்துட்டு வரப்போ அவங்களே கொண்டு வாங்க, அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் வேணாம். ஓகே பார்க்கணும், இங்கே பாருங்க, பார்க்கலாம்.